விழுப்புரத்தை அடுத்த லிங்கம் நகர், பாலாஜி நகர், நேதாஜி நகர், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்ளை பண்ணா லோனே கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். அந்த இடத்துல பெருமழை பெஞ்சு முடிஞ்சு 2 வாரத்துக்கு மேலாகி இன்னும் தண்ணீர் அந்த அளவுக்கு தேங்கியிருக்கு. என்ன காரணம்? மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. செஞ்சன் புயல் மற்றும் அதனை தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் புரட்டி போடப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேறப்பட்ட சாத்தனூரிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தென்பெண்ணை ஆறு, அதே போல மலட்டாறு, அருகில் இருக்கக்கூடிய ஆறுகள்ல வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்து கிராமங்கள் முற்றிலுமாக விவசாயம் பாதிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள், இந்த பாதிப்புகள் எல்லாம் சரியா போச்சு. விழுப்புரம் புறநகர் பகுதிகள் தற்போது 17 நாட்கள் ஆகியும் இதுவரை வெள்ள நீர் வடியாத ஒரு அவல காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் நகரம் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்துச்சு. தற்போது நகரம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புறநகர் பகுதிகள் 5 கிலோமீட்டர் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நகர் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய லிங்கம் நகர், பாலாஜி நகர், நேதாஜி நகர், கணபதி நகர், திருவேங்கட நகர், இந்த பகுதியிலிருந்து வெள்ள நீர் சூழ்ந்து இந்த நாள் வரை 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி தண்ணீர் வெளியேற முடியல. இது ஒரு புறம் இருக்க, தண்ணீர் மட்டும் தேங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் கழிவுநீர் கலந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அனைவருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு அவல நிலை. மருத்துவமனைக்கு செல்ல முடியல, ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல, பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. இந்த நிலையில் தான் மக்கள் தொடர்ந்து பாதிப்பு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் சார்பில் மோட்டார் வைத்து தண்ணீர் வெளியேற்றினாலும் தண்ணீர் தொடர்ந்து அந்த பகுதியில ஊட்டெடுத்து தண்ணீர் சூழ்ந்த வரை இருக்கு. தண்ணீர் வெளியேறவும் இல்லை. பக்கத்துல ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கு, அந்த பகுதியிலும் தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. மக்கள் தொடர்ந்து கடுமையான அவதி, கடுமையான உடல்நலம் பாதிப்பு, இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மக்கள் கடுமையான சிரமத்துக்காக இருக்க, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது மாவட்ட ஆட்சியர் பழனியோட தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நகராட்சி சார்பில் மோட்டார் வைத்தும் தண்ணீரை இறக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் வரை தண்ணீர் வடியில இந்த அவலநிலை தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. மக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிரதும் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.